بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று தமிழக அளவில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நாம் இந்த ஏகத்துவ அழைப்பு பணியை செய்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக நாம் வாழக்கூடிய இந்த தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த ஏராளமான இயக்கங்கள் இருந்தாலும் அத்தனை இயக்கங்களுக்கு மத்தியிலே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நம்மை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக தங்களுடைய அமைப்பை உருவாக்கினார்களோ அதையெல்லாம் விட்டுவிட்டு நம்மை எதிர்ப்பதற்கு எல்லோரும் ஓர் அணியில் சேர்வதற்கு கூட தயாராக இருப்பார்கள். இன்று அப்படிப்பட்ட எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டுதான் நாம் இந்த தௌஹீத் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி எதிர்க்கக்கூடியவர்கள், நம்மை விமர்சிக்கக்கூடியவர்கள் எதை என்ன மறந்து விடுகிறார்கள் என்று சொன்னால், இந்த தமிழகம் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது? முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தங்களுடைய மார்க்கத்திலே அவர்கள் எந்த அளவிற்கு கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள்? இப்படித்தான் இன்று எப்படி முஸ்லிம்கள் இருக்கிறார்களோ, அந்த மார்க்கத்திற்காக எத்தகைய தியாகமும் செய்வதற்கு தயாரான ஒரு சமுதாயத்தை இன்று நாம் உருவாக்கி இருக்கிறோமே, இப்படித்தான் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு முஸ்லிம்கள் இருந்தார்களா? தாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்த இஸ்லாத்தின் மீது ஒரு பற்று அவர்களுக்கு இருந்ததா? எந்த ரப்புல் ஆலமீனை தன்னுடைய இறைவன் என்று ஒப்புக்கொண்டிருந்தார்களோ அந்த இறைவனை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படிதான் நம்பி இருந்தார்களா? 30 ஆண்டுகளுக்கு முன்பு முஸ்லிம்கள் எப்படி இருந்தார்கள்? இன்றைய முஸ்லிம்களின் நிலை எப்படி இருக்கிறது? இந்த மாற்றத்திற்கு காரணம் யார்? யார் இத்தனை எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் இந்த தௌஹீத் பிரச்சாரத்தை தீவிரமாக செய்தது? எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இன்று சமுதாயம் அல்லாஹ்வுடைய அருளால் சொர்க்கத்தின் பக்கம், அல்லாஹ்வால் பொருந்தக்கூடிய ஒரு மார்க்கத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்னும் நம் மீது உள்ள பொறாமையின் காரணமாகவும் பல்வேறு காரணங்களுக்காகவும் நம்மை எதிர்ப்பதை மட்டுமே சில அமைப்புகள் பிரதான பணியாக செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம், இப்படி எதிர்ப்பதன் காரணமாக அல்லாஹ் ஒருவருக்கு சொர்க்கத்தை தரப்போவது இல்லை. ஒருவர் சொர்க்கம் நரகம் பெற வேண்டும் என்று சொன்னால் அவர் இந்த தூய இஸ்லாமிய மார்க்கத்தை எந்த அளவிற்கு கடைபிடிக்கிறாரோ, நாம் நம்முடைய சொர்க்கத்திற்கு அளவுக்கு எந்த அளவுக்கு காரியங்களில் ஈடுபடுகிறோமோ அதை பொறுத்துத்தான் அல்லாஹ் ஒருவருக்கு சொர்க்கத்தையும், அதிலிருந்து விலகி இருந்தால் அல்லாஹ் அவருக்குரிய தண்டனையும் வழங்க இருக்கிறான். அப்ப என்ன எண்ணி பார்க்கணும், சமுதாயம் இப்படித்தான் இருந்தது. இன்று இருப்பது போன்று அன்றைய முஸ்லிம்களுடைய நிலை இல்ல. முஸ்லிம்கள் தான் தோன்றித்தனமாக இஸ்லாத்தை கடைபிடித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு எப்படி வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்று சொன்னானோ அப்படி வணக்கத்தை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கல. வெறும் பெயரளவில் முஸ்லீமாக இருந்தால் அல்லாஹ் ஒப்புக்கொள்வானா? வெறும் பெயரளவில் எனக்கு இஸ்லாமிய பெயர் சூட்டப்பட்டதினால் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பானா? அப்படி கொடுக்க மாட்டான். அல்லாஹ் நம்ம இடத்துல எப்படி எதிர்பார்த்தான்? திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எனக்கு நீங்கள் வணக்கம் செலுத்தணும். அந்த வணக்கம் எப்படிப்பட்ட வணக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். தன்னுடைய மார்க்கத்தின் தன்மையை அல்லாஹ் இந்த வசனத்தில் எடுத்து சொல்றான். என்னுடைய நேரான மார்க்கம் என்பது, என்னுடைய வழி என்பது இத்தகைய தன்மைக்குரியவர்களுக்கு சொந்தமானது. இந்த அம்சம் இருக்கணும். இந்த அம்சத்திற்கு சொந்தக்காரர்கள் தான் என்னுடைய மார்க்கத்தை சொந்தம் கொண்டாட முடியும். அதுல முதல் தகுதியாக அல்லாஹ் சொல்லி காட்டுவது, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு களப்பற்றதாக்கி வணங்க வேண்டும். சும்மா அல்லாஹ்வை வணங்குவதை அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். அன்னைக்கு அப்படி வணங்கினார்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ்வை மறுக்கல, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். இந்த வசனத்தின்படி ஏற்றுக்கொண்டிருந்தார்களா? அல்லாஹ்வுக்கு செய்கின்ற வணக்கத்தை தூய்மையான முறையிலே நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்களா? அல்லாஹ் எப்படி களப்பற்றதாக்கி வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறானோ அப்படி ஒரு வணக்க முறை அன்றைய முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருந்ததா? கொஞ்சம் நம்ம திரும்பி பார்த்தால் தெரியும். நாம இப்படித்தான் வணங்கினோமா? இந்த வசனத்தில் அல்லாஹ் எப்படி வணக்கத்தை எதிர்பார்க்கிறானோ அவன் எதிர்பார்ப்பதை போன்று வணக்கத்தை நிறைவேற்றினோமா? இல்லது நாம் எப்படி பழகி இருந்தோமோ, நமக்கு எப்படி வணக்க முறை சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ சொல்லிக் கொடுக்கப்பட்டவாறு நாம் நிறைவேற்றினோமா? நம்ம இஷ்டத்திற்கு வணக்கம் செஞ்சோம். இந்த வசனத்தின்படி நாம் வணக்கத்தை நிறைவேற்றவே இல்லை.
வதாலிக தீனுல் கையிமா, இதுவே நேரான மார்க்கம் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த நேரான மார்க்கத்திற்குரிய வணக்கம் முஸ்லிம்களுக்கு மத்தியில இருக்கல. அல்லாஹ்வை 5 நேரம் பள்ளிவாசலில் தொழுவார்கள், தஹஜ்ஜத் தொழுவார்கள். தொழுகைக்கு பள்ளிவாசலில் அல்லாஹ்வை வணங்குவதற்கு ஒரு சடங்குக்காக அல்லாஹ்வை பயன்படுத்துவாங்க. தங்களுக்கு ஒரு தேவை ஏற்படுது, எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது, நான் ஒரு பாதிப்புக்குள்ளாகி இருக்கேன், எனக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுது, இந்த சூழலில் அல்லாஹ்வை நினைப்போமா? அல்லாஹ்விடத்துல உறுதியாக பிரார்த்தனையை கேட்போமா? யா அல்லாஹ், உன்னை விட்ட எனக்கு கதி இல்ல, இப்படி நாம உறுதியாக நின்று இருப்போமா? அப்படியெல்லாம் நம்ம நிக்கவே இல்ல. கடந்த காலங்களில் முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, பள்ளிவாசலில் சடங்குக்கு அல்லாஹ்வை தொழுவதும், தங்களுக்கு என்று ஏதும் தேவை வந்தால், தங்களுக்கு என்று ஏதேனும் அவசியம் ஏற்பட்டால் அதையெல்லாம் அல்லாஹ்வை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய அடியார்களிடத்துல கேட்கக்கூடிய ஒரு தன்மை இருந்துச்சா இல்லையா? எல்லா முஸ்லிம்களும் அப்படித்தான் இருந்தோம், விதிவிலக்காலம் சொல்ல முடியாது. அல்லாஹ் இன்னைக்கு நமக்கு நேர்வழியை கொடுத்திருக்கிறான். இந்த நேர்வழி நமக்கு கிடைக்க பெறுவதற்கு முன்பாக நாமும் அப்படித்தான் இருந்தோம். அப்படி ஒரு நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல ஆழமாக விதைக்கப்பட்ட காலகட்டம். அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில இப்படி வணங்கக்கூடாது, இந்த வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வை தூய்மையான முறையில வணங்க சொல்றான், கலப்பற்றதாக்கி வணங்க சொல்றான். நம்முடைய வழக்கம் தூய்மையாக இல்ல, கலப்படமாக இருக்கு. அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டிய பிரார்த்தனைகளை இறந்து போன மகான் இடத்துல கேட்கிறோம். முஸ்லிம் என்கிற பெயரிலே, இஸ்லாம் என்கிற பெயரிலே எல்லா ஷிர்கான காரியங்களையும் பகிரங்கமாக செய்து கொண்டிருந்தோம். மௌலிது பாடல்கள் படிப்போம், பக்தி பரவசத்தோடு படிப்போம். பள்ளிவாசலுக்கு எப்படி சளைத்துக் கொண்டு தொழுகைக்கு வருகிறோமோ அப்படி வரமாட்டோம். அந்த மௌலிது புஸ்தகத்தை எடுத்து வச்சுட்டோம்னு சொன்னா நமக்கு தன்னால ஒரு பக்தி பரவசம் வந்துடும். ஒரு ஆண்டுல ஒரு 10 நாட்கள் இப்படி புஸ்தகத்தை வாசித்தால் நாம பாடினோம் என்று சொன்னால் அது நம்மை பரிபூர்ண மார்க்கத்தில் இருக்க செய்யும் என்று நம்பினோம். இப்படிப்பட்ட நம்பிக்கை முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருந்துச்சா இல்லையா? உறுதியாக இருந்தது. தங்களுடைய பொருளாதார நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் தட்டு தாயத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய நிலைமை, நோய் நீங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கயிறை வாங்கி கட்டினால் அது நம்மை நீக்கும் என்கிற நம்பிக்கை, இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் தான் முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருந்தது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நாம மக்களை சந்திக்கிறோம், பிரச்சாரம் செய்கிறோம். என்ன வணக்கத்தில் இருக்கீங்க? இந்த வணக்கத்தை எப்படி அல்லாஹ் ஒப்புக்கொள்வான்? பெயருக்கு அல்லாஹ்வை வணங்குறீங்க, மற்ற உங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவனுடைய அடியாரிடத்துல கேட்டால் எப்படி அல்லாஹ்வை ஒப்புக்கொள்வான் என்று நாம் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரத்தை வைக்கக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு ஆரம்ப காலகட்டத்தில் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியது. பல்வேறு எதிர்ப்புகளை சந்தித்தோம். நம்முடைய சகோதரர்கள் பல பேர் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள், பல பேர் தன்னுடைய எல்லா உரிமைகளையும் இழந்திருக்கிறார்கள். ஒரு பள்ளிவாசலிலும் நம்மை தொழ அனுமதிக்க மாட்டாங்க. தனி பள்ளிவாசல்கள் ஒவ்வொரு ஊர்களிலும் நாம் ஏற்படுத்தினோம் என்று சொன்னால் நம்முடைய உரிமை ஒவ்வொரு ஊர்களிலும் பறிக்கப்பட்டது. எல்லா அடிப்படை உரிமைகளும் இழந்ததற்கு என்ன காரணம்? இந்த தௌஹீதை உறுதியாக மக்களுக்கு மத்தியிலே வைத்ததனுடைய விளைவு. எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் பின்னாடி எப்படி மாறுது? எதிர்த்தவர்கள் எல்லாம் இந்த ஜமாத்தை நோக்கி வரக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு அல்லாஹ் நம்மை தனித்தன்மையோடு ஒரு கண்ணியத்தோடு வைத்திருக்கிறான். நாம் ஒரு அழைப்பு விடுத்தால் நம்மை நம்பி லட்சக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் நம்மை பலப்படுத்தி இருக்கிறான். எல்லாவற்றின் பின்னணி எப்படி இருந்தது? கடுமையான எதிர்ப்புகளாகத்தான் இருந்தது. அந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில தான் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கிறோம். எதற்காக செய்தோம்? நம்மை வளர்த்துக் கொள்வதற்காக செஞ்சோமா? இந்த ஜமாத் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை அடைந்த பின்பும் கூட, இவ்வளவு பெரிய மக்கள் சக்தியுடைய அமைப்பாக உருமாறிய பின்பும் கூட இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு லாபத்திற்காக நம்ம இறங்கி இருக்கிறோமா? இன்னும் வரைக்கும் ஒரு வாடகை கட்டடம் தான் தலைமையகம். உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு அமைப்பு, மாசம் மாசம் வாடகை கொடுத்து இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை தவிர வேற அமைப்பு கிடையாது. எல்லா ஊர்களிலும் ஒவ்வொரு கிளைகளிலும் சொந்த மர்கஸ், தலைமையகத்திற்கு வாங்க முடியல. 30 ஆண்டு காலம் இவ்வளவு எதிர்ப்புகளையும் இத்தனை தொல்லைகளையும் சகித்துக் கொண்டு இந்த பிரச்சாரம் செய்ததுடைய விளைவு இந்த உலகத்தினுடைய லாபத்திற்காக கிடையாது. இந்த உலகத்தின் லாபம் தான் நமக்கு இலக்கு என்று சொன்னால் இன்று நாம் எல்லா அமைப்பை விடவும், எல்லா இயக்கங்களை விடவும், எல்லா கட்சிகளை விடவும் பெரிய உன்னதமான நிலையில நாம் இருந்திருக்க முடியும். பொருளாதாரத்துல உலகத்தினுடைய லாபம் என்பது பொருளாதாரம் தானே அளவுகோலு. அதுல நம்ம பின்தங்கிதானே இருக்கிறோம். வேற எதுவும் அதிகாரம் பெறுவதற்கு நம்ம மக்கள் சக்தி பெற்றவுடன் அப்படி நம்ம மாறி போனோமா? அப்படி மாறி போகல. 30 ஆண்டுகளுக்கு முன்பு எதை மக்களுக்கு மத்தியிலே சொன்னோமோ அதே உறுதிப்பாட்டோடு இன்று வரை நின்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இதற்கு பிறகு உறுதியாக நிற்க வைக்க வேண்டும். எல்லாம் எதன் காரணமாக இது செஞ்சோம்?
எதிர்ப்பவர்கள் சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? எண்ணி பார்க்கணும். நாம் எதிர்க்கிறோமே சும்மா கண்மூடித்தனமாக எதிர்ப்பது கூடாது, காரணகாரியத்தோடு எதிர்க்க வேண்டும். நாங்கள் இந்த தௌஹீதுக்கு எதிரான கொள்கையை எதிர்க்கிறோம், காரணகாரியத்தோடு எதிர்க்கிறோம். இஸ்லாத்தின் பெயரை சொல்லி மக்களை தப்பான வழிக்கு நீ அழைக்கிற, இது தப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல கண்டிக்கிறான். அல்லாஹ்வின் தூதருக்கு வழிமுறைக்கு மாற்றமாக நீ செய்யற ஆதாரத்தோடு எதிர்க்கிறோம். மற்றவர்கள் நம்ம எதிர்ப்பது வேற எந்த காரணமும் கிடையாது, நம் மீது உள்ள பொறாமையை தவிர வேறு காரணம் கிடையாது. ஆனால் என்ன எதிர்த்தாலும் இதிலிருந்து பின்வாங்கினோமா, விட்டு கொடுத்தோமா? திருமறை குர்ஆனிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறானே, நபியே உங்களுக்கு சொன்ன மார்க்கத்தை, எடுத்துரைத்த மார்க்கத்தை தயவு தாட்சியம் என்று எடுத்துரைப்பீராக. அதில் கொஞ்சமும் காம்ப்ரமைஸ் செய்யாதீங்க, விட்டு கொடுக்காதீங்க. விட்டு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். எத்தனை பேரம் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் செய்யப்பட்டது. நாம் அதிலெல்லாம் ரொம்ப அற்பத்திலும் அற்பமானவர்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த எதிர்ப்பு, அவர்கள் செய்த பிரச்சாரம், அவர்களுடைய கொள்கை உறுதியோடு கம்பேர் பண்ணா நாம அற்பத்திலும் அற்பம்தான். ஆனா சம்பந்தப்படுத்தி பார்த்தால் அங்கு ஏற்பட்டது போன்று நமக்கும் ஏற்பட்டது. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் பேரம் செய்தார்கள். எப்படி பேரம் செய்யறாங்க, எப்படி சரி கட்டுறாங்க? நபியே நீங்கள் ஓரிரை கொள்கையே சொல்றீங்க, அதுல ரொம்ப உறுதியாக சொல்றீங்க, உங்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்றீங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்களை எதிர்த்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எப்படி அல்லாஹ்வின் தூதரிடத்தில் பேசுறாங்கன்னா, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரத்துல் பக்ரானுடைய 135வது வசனத்துல சொல்றான், நபியே நீங்க சொல்லக்கூடிய கொள்கையெல்லாம் கொண்டு நீங்க வெற்றி பெற முடியாது. அப்ப எப்படி நீங்க வெற்றி பெறுவீங்க? யூதராவோ கிறிஸ்தவராக நீங்கள் மாறிடுங்க. நீங்கள் யஹூதியாவோ நசாராவோ மாறினால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சொன்னால் நீங்கள் வெற்றி பெற முடியாது. நமக்கும் சொன்னார்கள், இந்த தௌஹீத் என்கிற பெயரில் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்கிற கொள்கையை சொல்றீங்களே, உங்களால இந்த தமிழகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த கொள்கையை விமர்சித்தார்களோ அந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேரம் பேசப்படுது. அல்லாஹ் எப்படி உறுதிப்படுத்துறான்? நபியே அதையெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, உங்களுக்கு முன் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர், அந்த தூதருடைய வாழ்க்கையை பாருங்க, இந்த தௌஹீதில் அவர் எப்படி உறுதியை கடைபிடித்தார் என்று பாருங்கள். வளைந்து கொடுக்கல, விட்டு கொடுக்கல, தனி ஒரு மனிதராக இருந்தார். அல்லாஹ்வுக்காக, அவனுடைய மார்க்கத்திற்காக, அவனுடைய பெயர் ஓங்க பெற வேண்டும் என்பதற்காக உறுதியாக நின்றாரே, அந்த இறை தூதர் மார்க்கத்தில் நீங்களும் நில்லுங்கள். குல்பல் மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, நபியே உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். உங்களை பேரம் பேசுறாங்க, திசை திரும்ப பார்க்கிறாங்க. தௌஹீதில் உறுதியாக நில்லுங்கள். உறுதிக்கு எடுத்துக்காட்டாக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். அவர்கள் விட்டுக் கொடுக்கல. வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களாக இருந்தது கிடையாது. இணை கற்பித்தல் என்கிற ஒரு தன்மையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமரசம் செய்யவில்லை. சமரசம் செய்யாத அந்த இப்ராஹிம் நபியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி காட்டுறான்? மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, உண்மை வழியில் நின்ற இந்த இப்ராஹிமின் மார்க்கத்தை நீங்களும் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொன்னானே, அந்த வசனம் தான் நம்மை உறுதிப்படுத்தியது. சமரசம் செய்யக்கூடாது, எதிர்ப்பு வரதான் செய்யும். இந்த தௌஹீதை பேசினார், வணக்கத்திலே அல்லாஹ்வுக்கு இணையாக எந்த வணக்கத்தை கொண்டு வந்தாலும் அதை உடைச்சு பேசினா நம்ம எதிர்க்கத்தான் செய்வார்கள். எதிர்ப்புக்காக நாம் எதையும் வளைந்து கொடுக்க கூடாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த இறை தூதருடைய மார்க்கத்தை அல்லாஹ் எடுத்துக்காட்டி உறுதிப்படுத்தினானோ அந்த வழியில் தான் நாமும் நடக்க வேண்டும். அவங்க கொஞ்சமும் வளைந்து கொடுக்கல. எவ்வளவு பெரிய இடைஞ்சல்களை, எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொண்டார்கள். அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் உடைத்து சொன்னார்கள், அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் வணங்கும் வரைக்கும் நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அதை விட்டு நாங்கள் ஒதுக்கிக் கொள்கிறோம், விலகுறோம், சமரசம் செய்ய மாட்டோம். ஊரோடு ஒத்து போகக்கூடிய பாலிசி எனக்கு ஒத்து வராது, கடைபிடிக்க முடியாது. இப்ராஹிம் நபி சொன்னாங்க, உங்களையும் நீங்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு எதையெல்லாம் வணங்குறீங்களோ அதை விட்டும் நாங்கள் விலகிக் கொள்கிறோம், உங்களை மறுக்கிறோம். இப்படி பேசணுமா? இப்ராஹிம் நபியை பின்பற்றுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றானே, ஒவ்வொரு முஸ்லிமும் இப்படி கடைபிடிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தௌஹீத் என்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி எதிராளிகளை பார்த்து பேசினார்களோ அப்படி பேசணும். அவர்கள் வென்றெடுப்பதற்காக வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்பது மட்டும் நோக்கம் கிடையாது. இன்றும் சொல்லுகிறோம், எங்களை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அல்லாஹ் நேர்வழி காட்ட வேண்டும். அவர்களையும் இந்த சத்தியத்தின்பால் அழைப்பதற்குத்தான் இந்த படியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். உடைச்சு சொன்னாங்க, உங்களை மறுக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே பகைமையும் வெறுப்பும் என்றென்றும் ஏற்பட்டு விட்டது. எப்ப நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்கும் வரைக்கும், அவனை விட்டு விட்டு மற்றவர்களை நீங்கள் வணக்கம் செலுத்தினால் உங்களுக்கும் எனக்கும் ஒத்து வராது. நீங்கள் வேற நான் வேற என்று டிக்ளேர் பண்ணாங்களே, அந்த டிக்ளரேஷன்ல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமும் அவர்களோடு தோழமை கொண்டவர்களிடமும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கு என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரத்துல் மும்தஹினா என்கிற அத்தியாயத்தின் 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த உறுதிப்பாடு, ஆஹா இந்த மக்களை ஏகத்துவத்தின் பால் அழைக்க வேண்டும். ரொம்ப தப்பான நம்பிக்கையில் இருக்கிறாங்க முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு தங்களுடைய நம்பிக்கை அவர்களை எந்த பக்கம் அழைத்து செல்கிறது என்றால் நரகத்தின் பக்கம் அழைத்து செல்கிறது. பள்ளிவாசல கூட்டத்தை காணோம், சந்தனக்கூடு உருசு என்று சொன்னால் பெட்டி கட்டி ஊருக்கு வண்டி வண்டியாக செல்லுகிறார்கள். அந்த ஊர்வலத்தில் பங்கெடுப்பதும் அதுல ஆட்டம் பாட்டத்தில் பங்கெடுப்பதும் தங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்று எண்ணுகிறார்கள். நான் முஸ்லீமாக பிறந்து அல்லாஹ் இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறானே, இது மாதிரியான உருசுகளை கலந்துக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறானே என்று எண்ணக்கூடிய நம்பிக்கை தான் அன்றைய முஸ்லிம்கள் மத்தியில இருந்தது. அப்ப இந்த தௌஹீத் தான் உயிர் மூச்சு. மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டும், இவர்களை நேர்வழி பெற்ற மக்களாக மாற்ற வேண்டும். இந்த நம்பிக்கை இவர்களுக்கு மறுமையில பலன் தராது என்று நாம் களத்தில் இறங்கணும். மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்தோம். இந்த சத்திய மார்க்கத்தை அல்லாஹ் எப்படி எடுத்து சொல்ல சொன்னானோ, தன்னை வணங்கக்கூடிய வணக்கத்தை எப்படி வணங்குமாறு அவன் கட்டளையிட்டானோ, அந்த வணக்க முறையை மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கக்கூடிய பிரச்சாரம் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு பெரிய மாற்றத்தை தமிழக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். இன்னைக்கு பார்க்கிறோம் தமிழக அளவுல இந்த தௌஹீத் ஜமாத்துடைய பிரச்சாரத்தினுடைய பின்னணியில முஸ்லிம் அல்லாத எத்தனை பேர் இந்த மார்க்கத்தின் பக்கம் ஈர்க்கப்படுகிறார்கள். முஸ்லிம்களை நேர்வழிக்கு கொண்டு வரக்கூடிய அந்த பணியை மட்டும் நாம் செய்யல, முஸ்லிம் அல்லாத மக்களும் இந்த மார்க்கத்தை நோக்கி உள்ள வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? பார்க்கிறோம். எதுக்காக இந்த வேலையை நம்ம செய்கிறோம்? அல்லாஹ் நமக்கு மறுமையில சொர்க்கத்தை கொடுக்கணும். சொர்க்கம் நமக்கு சுலபமா கிடைக்காது, லேசா கிடைக்காது. நம்முடைய அமல்கள்ல நம்முடைய இபாதத்துல குறை இருந்தாலும், நம்பிக்கையிலே குறை இருந்தால், அல்லாஹ்வை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு உத்தரவிட்டிருக்கிறானோ அந்த உத்தரவிலே நமக்கு குறை இருந்தால் தப்பிக்க முடியாது. மற்ற விஷயங்கள் அல்லாஹ் விட்டுடுவான். எனக்கு செஞ்ச வணக்கம் எப்படி இருந்தது, என் மீது நீ வைத்த நம்பிக்கை எப்படி இருந்தது, அடிப்படையாக அல்லாஹ் அதைத்தான் பார்ப்பான். அந்த அடிப்படையை தான் நாம் மக்களுக்கு மத்தியிலே ஆழமாக போட்டு விதைத்தோம். திருக்குறள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரிக பிஹி. தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு ஆசைப்படுறோமே, நாம் செய்த தவறுகளை அல்லாஹ் பொருந்திக்க ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமே, அல்லாஹ் மன்னிப்பான். அவன் அளவற்ற அருளாளன். ஆனா அல்லாஹ் எந்த நிபந்தனை போடுறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரிக பிஹி. தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். வமா யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அதற்கு கீழ் நிலையில் உள்ள பாவங்களை அல்லாஹ் நாடியோருக்கு மன்னிப்பான். மனிதன் என்கிற அடிப்படையில் தப்பு செய்றீங்களா, தொழுகையில குறை வந்துருச்சா, பிறகு சரி செஞ்சுக்கிட்டீங்களா, அறியாத காலத்துல வட்டி வாங்கிட்டோமா, அறியாத காலத்துல வரதட்சணை வாங்கிட்டோமா, தெரியாத காலத்துல பொய் சொல்லிட்டோமா, எல்லாவற்றையும் அல்லாஹ் மன்னிப்பான். மனிதர்களுக்கு செய்த தீமையாக இருந்தால், பாவமாக இருந்தால் அது அவரிடத்துல போயிட்டு நாம மன்னிப்பு கேட்கணும். படைத்தவனுக்கும் நமக்கும் உள்ள விஷயமாக இருந்தால் அவனிடத்துல நம்ம மன்னிப்பை கேட்கணும். அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். ஆனால் எந்த மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படும்? ஷிர்க் என்கிற பாவத்தை தவிர மற்ற பாவங்களை அல்லாஹ் நாடியோருக்கு அல்லாஹ் மன்னிப்பான். ஷிர்க்கை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இதுல இருந்து மக்களை வென்றெடுக்கணுமே. ஷிர்க்ல தான் முழுக்க முழுக்க மூழ்கி போய் கிடக்கிறாங்க. இந்த ஒன்னிலிருந்து மீட்டெடுத்து விட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு செய்கின்ற வணக்கம் தனக்கு களப்பற்றதாக்கி வணங்க வேண்டும் என்று சொன்னானே, அந்த வணக்கத்தின் பக்கம் கொண்டு வந்து விட்டால் பிறகு மற்ற விஷயங்கள்லாம் சரி செஞ்சுக்கலாம், மற்ற இபாதத்து பக்கம் கொண்டு வந்து விடலாம். ஷிர்க்ல இருந்து மீட்டெடுக்க வேண்டும். அப்படி மூழ்கி போய் கிடக்கிறார்கள். அல்லாஹ்வை துச்சமாக நம்புகிறார்கள். அவனுக்கு ஒரு ஆற்றலும் இல்லை போன்று எண்ணுகிறார்கள். இந்த நம்பிக்கையை உடை தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த தமிழகத்துல இந்த ஜமாத்தை உருவாக்கி இவ்வளவு தீவிர பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில நடக்க இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலாக சொல்லி காட்டுறான். இந்த ஷிர்க்ல இருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும். இன்னைக்கு பெரிய வளர்ச்சியை நோக்கி நாம் சென்று இருந்தாலும் இன்னும் எத்தனையோ மக்கள், எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் அந்த ஷிர்க்ல தான் இருக்கிறாங்க. அவர்களை மீட்டெடுத்தாக வேண்டும். நம்முடைய உறவினர்கள் இருப்பாங்க, அந்த மக்களை மீட்டெடுத்தாக வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லுவதாக திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். மறுமை நாளில் ஏற்படக்கூடிய ஒரு சம்பவம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாங்க,
இந்த ஷிர்க்ல இருந்து எந்த அளவிற்கு மக்களை நம்ம மீட்டெடுத்தாக வேண்டும், அதனால் ஏற்படுகின்ற எந்த எதிர்ப்பாக இருந்தாலும் சரி அத்தனை எதிர்ப்புகளையும் எதிர்கொண்டு இந்த தௌஹீதை இன்னும் எந்த அளவிற்கு நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொல்லக்கூடிய இந்த சம்பவம் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய படைப்புகளில் மறுமை நாளில் விசாரணையின் போது ஒரே ஒரு அடியாரை மட்டும் தனியாக கொண்டு வந்து நிறுத்துவானா. எப்படி நமக்கு புரியும்படி சொல்றாங்க பாருங்க. இந்த உள்ளத்துல அல்லாஹ்வை பற்றி நம்பிக்கை எப்படி சரியாக இருந்தால் மறுமையில ஈடேற்றம் பெற முடியும் என்பதற்கு எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பவத்தை சொல்றாங்க பாருங்க. ஒருவரை கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்துவானா. அவர் அவருக்கு முன்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உத்தரவு போடுவானா, இவருடைய செயல்களை அவருக்கு முன்னாடி கொண்டு வாங்க என்று. அவருடைய செயல்கள் எப்படி கொண்டு வரப்படுமா தெரியுமா? 99 ஏடுகள் அவர்களுக்கு முன்னால் வைக்கப்படுமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நபருக்கு முன்பாக 99 ஏடுகளை அல்லாஹ் முன்வைப்பான். அந்த 99 ஏடுகள் என்று சொன்னால் ஒவ்வொரு ஏடுகளும் எவ்வளவு பெரிய ஏடுகள் என்றால் அவருடைய பார்வை எது அளவிற்கு செல்லுகிறதோ, எவ்வளவு தொலைவிற்கு அவருடைய பார்வை செல்லுமோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு ஏடுகளுடைய அதனுடைய சைஸும் இருக்கு. அவ்வளவு பெரிய ஏடுகள். இப்படி 99 ஏடுகளை அல்லாஹ் கொண்டு வந்து வைக்கிறான். அந்த 99 ஏடுகளை பிரித்து இதுல உள்ள விஷயத்தை பார், அத்தனையும் இவன் செய்த தீமைகள் பாவங்கள், 99ம் இவன் செய்த பாவத்தினுடைய ஏடுகள், பதிவு செய்யப்பட்ட ஏடுகள். அல்லாஹ் கேட்கிறான், அநீதி இழைக்க மாட்டான்ல, ஏன்பா அந்த புஸ்தகத்தை பாத்தியா, அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மைதானே, நீ செஞ்சது தானே, நீ சம்பாதிச்சது தானே அப்படின்னு கேட்கிறான். அவர் அங்க மறுக்க முடியாதுல்ல. இங்க நாம இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லும் பொழுது விதண்டவாதம் பேசக்கூடியவர்கள், தர்க்கம் செய்யக்கூடியவர்கள் அங்க ஒண்ணும் செய்ய முடியாது. ரப்பல் ஆலமீனுக்கு முன்னாடி எல்லாமே சரண்டர் தானே, அவன் ஒப்புக்கொள்வான். ஆம், எல்லாம் நான் செஞ்சதுதான், எல்லாமே நான் சம்பாதிச்சதுதான் என்று சொல்வானா. அப்போ அல்லாஹ் கேட்பானா, நீ சம்பாதிச்சது தானே, உன்னை கண்காணிப்பதற்காக உன்னுடைய செயல்களை எழுதுவதற்காக எழுத்தாளரை போட்டனே, மலக்குமார்களை போட்டனே, அவங்க எதுவும் தப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொல்றியா? இல்ல இல்ல யா அல்லாஹ், எல்லாம் என்னுடைய செயல் தான், 99 ஏடுகளுக்கும் நான் தான் சொந்தக்காரன் என்று அவன் சொல்லுவானா. தூக்கியா கொண்டு போய் தராசுல வைங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். கொண்டு வந்து வைக்கப்படும். வைக்கப்பட்டவுடன் ஒரு சின்ன ஏடு வருமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினுடைய உள்ளத்துல இந்த தௌஹீதை எவ்வளவு ஆழமாக விதைக்க வேண்டும் என்பதற்கு இந்த சம்பவத்தை சொல்றாங்க. ஒரு சிற்றேடு கொண்டு வரப்படும். அந்த சின்ன ஏடு வருமா. அந்த சின்ன ஏட்டுல என்ன செய்தி இருக்குமா, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று எழுதப்பட்டிருக்குமா. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் உறுதியாக சாட்சி கூறுகிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரும் நல்ல அடியாரும் ஆவார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்கிற அந்த செய்தி அந்த சின்ன புஸ்தகத்துல இருக்குமா. அந்த புஸ்தகம் வந்தோன்னு அவனே சந்தேகப்பட்டுக்கிட்டு நமக்கு முடிஞ்சு போச்சு, நம்மள அல்லாஹ் கொண்டு போயிட்டு நரகத்துல போட்டு வாட்டி வதைக்க போறான் என்று தெரிந்த பின்பு, யா அல்லாஹ் இது என்ன சின்ன புஸ்தகம், இந்த சின்ன ஏடு என்ன செய்ய போகுது என்று கேட்பானா. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை கொண்டு அந்த தராசுல வையுங்கள் என்று சொல்லும் பொழுது, தராசின் நன்மையின் பக்கம் அது வைக்கப்படும் போது 99 ஏடுகள் ஒரு பக்கமும், சின்ன புஸ்தகமாக இருக்கக்கூடிய அவனுடைய உள்ளத்தில் இருந்த அந்த இறை நம்பிக்கை, அது அவன் தூய்மையான முறையில் கடைபிடித்த காரணத்தினால் அது இன்னொரு பக்கம் வைக்கும் போது கனத்தினால் அது இறங்குகிறது. 99 ஏடுகளும் பறந்து விட்டன என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு, இத்தனை தீமைகளை சம்பாதித்திருந்தும் கூட, அத்தனை செயலுக்குரியவனாக அவன் இருந்தும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை மன்னிக்கிறான். எதன் காரணமாக மன்னிக்கிறான்? அவனுடைய நம்பிக்கை சரியாக இருந்தது. அல்லாஹை பற்றியும் அவனுடைய தூதரை பற்றியும் உள்ள நம்பிக்கை அவனுக்கு சரியான நிலையில் இருந்த காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தௌஹீதுக்காக மற்ற விஷயங்களை மன்னிக்கிறான். மன்னித்து அவனுக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ் தீர்ப்பளிக்கிறான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களே, இந்த வெற்றிக்காகத்தான், இந்த ஒரு மாற்றம் இந்த மக்களுக்கு மத்தியிலே ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே இந்த பிரச்சாரத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். மற்ற பணிகளை நாம் ஈடுபடுறோம். எத்தனையோ சமுதாய பணிகள், எத்தனையோ சமுதாய போராட்டங்கள் எல்லாம் நமக்கு 2ஆம் பட்சம் தான். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கு எல்லாம் 2ஆம் பட்சம் தான். முதல் வேலை, நம்முடைய உயிர் மூச்சு, நம்முடைய ஜமாத்தின் முதுகெலும்பாக செயல்படுவது இந்த தௌஹீத் மட்டும்தான். அல்லாஹ்வை பற்றி இந்த மக்களுக்கு மத்தியிலே, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சரியான நம்பிக்கையை விதைப்பது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரையும் பின்பற்றுவதற்கு பொறுப்பாளர்களாக ஏற்றுக்கொள்ளக் கூடாது. இந்த நம்பிக்கை மக்களுக்கு மத்தியிலே விதைக்கக்கூடிய பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எதிர்க்கக்கூடிய மக்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கு, தமிழகம் மாறி இருக்கிறது. இப்படிப்பட்ட மாற்றம் ஏற்பட்டு
இன்னைக்கு இவருடைய வணக்கம், முஸ்லிம்களுடைய வணக்கம் இத்தனை லட்சம் மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியான முறையில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை தமிழக அளவில் யார் ஏற்படுத்தியது என்பதை சிந்தித்து பார்த்தால் நம்மை எதிர்க்கக்கூடியவர்கள் அதை விட்டு விலகுவார்கள். நம்ம என்னத்துக்கு இந்த வேலையை பார்க்கணும்? தௌஹீதை எதிர்க்கிறோம் என்று சொல்லி, ஒரு குறிப்பிட்ட ஜமாத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ்வோடு போர் பிடிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்வதா? அவனோடு எதிர்த்து போராடக்கூடிய ஒரு வேலையை நாம் செய்வதா? அவனுடைய மார்க்கத்தை ஓங்க செய்வதற்காக இவர்கள் பணி செய்கிற பொழுது இவர்களை நாம் எப்படி எதிர்க்க முடியும் என்று ஒவ்வொரு முஸ்லிம்களும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தௌஹீதில் நம்மை உறுதி பெற்ற மக்களாக நிலை பெற செய்ய வேண்டும், அதே நிலையிலே மரணிக்க செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்